ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. செவ்வாய் வெள்ளி இந்த 2 கிழமைகள்லையும் வீட்டு வாசல மாக்கோலம் போட்டு செம்மண் வைத்து கோலம் போடணும். 1008 முறை சரவணபவ மந்திரத்தை சொல்லணும். உங்களுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் தீரும். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 90 டேஸ் டெய்லி ஐஸ்வர்ய கோலம் போடணும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16ஆம் தேதி பிரதோஷம், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, ஜனவரி 15 தை 1 பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டு பொங்கல். அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, மிக முக்கியமான நாள். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும். நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும், குடும்பம் மிக நன்றாக இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க. அது பத்தாது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி, மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும். பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம், முருகனுக்கு விசேஷமான நாள். இந்த தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதே போல் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள். விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபடணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில், தை மாத பலன்களில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் நமக்கு தெய்வம். அது தை மாதமாக இருந்தாலும் சரி, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் தான் நமக்கு தெய்வம். ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாசலில் மாக்கோலம் போடணும். இது ரொம்ப முக்கியம். செவ்வாய் வெள்ளி இந்த 2 கிழமைகள்லையும் வீட்டு வாசலில் மாக்கோலம் போட்டு செம்மண் வைத்து கோலம் போடணும். இது ரொம்ப நல்ல பலன் தரும். ரிஷபராசி ஒரு பெண்மணி ஒருவர் இப்போ வந்திருந்தார் ஜோதிடத்துக்கு. நேற்றைய தினம் என்னை பார்க்க வர. என்ன ஒன்றுனா, 12 வருஷம் ஆச்சுங்க, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி வரவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களுடைய வீட்டில் கோலம் போடுங்க. அந்த கோலம் எப்படி இருக்கணும்னா, ஐஸ்வர்ய கோலம்னு இருக்குது. அந்த ஐஸ்வர்ய கோலத்தை போடுங்க. வீட்டில் கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தின் மீது குத்துவிளக்கு ஏற்றி தெய்வ வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அந்த ஐஸ்வர்ய கோலம் என்பது ஐஸ்வர்யம் மட்டும்தான் தரும்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்ய கோலம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தருது. அவங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 90 டேஸ் டெய்லி ஐஸ்வர்ய கோலம் போடணும். அதில் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கணும். நல்ல நெய் ஊற்றணும். அந்த குத்துவிளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரியினால் தீபம் போடணும். அப்படி நீங்கள் தீபம் போட்டுக்கொண்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனையும், இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு, இப்போ அந்த சகோதரிக்கு நான் என்ன சொன்னேன், குழந்தை பாக்கியத்துக்காக வந்தாங்க. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் வேண்டிக் கொண்டு தீபம் ஏற்றுங்கள். அப்போ சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சகோதரிக்கு நான் சொன்ன மந்திரம் சரவண பவ என்ற மந்திரம். உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுடைய மந்திரம் சரவண பவ. இந்த மந்திரத்தை டெய்லி உருவேற்றணும். எப்படி உருவேற்றுவது, நீங்கள் அந்த கோலத்துக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு ஒரு மனை பலகையை போட்டுக்கிட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு 1008 முறை சரவணபவ மந்திரத்தை சொல்லணும். சில நிமிடங்கள் தான் ஆகப்போகுது. அந்த சரவணபவ மந்திரத்தை சொல்லிட்டு செவ்வாழை பழம் இருக்குது பாருங்கள், அந்த செவ்வாழை பழத்தை முருகனுக்கு படைக்கணும். இந்த ஐஸ்வர்ய கோலம் போட்டு மேலே விளக்கேற்றிருக்கீங்களே,
அதில் முருகனை மனதால் ஆவாகனம் செய்து முருகனுக்கு இந்த செவ்வாழை பழத்தை படைக்கிறோம். இப்படி வழிபட்டு கொண்டு வருகிற போது நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சம்மந்தப்பட்ட சகோதரிக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்று வரும், எனக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் இருக்குது சார், என்னுடைய தொழிலில் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த தை மாதம் அந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகும். நீங்கள் அதுக்கு இந்த தீபம் ஏற்றி பாருங்கள், சரவண பவ மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல ஐஸ்வர்யமும் பெருகும், செல்வச் செழிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலை தொடர்பான பிரச்சனை நீங்கும். இப்போ பாக்கியஸ்தானத்தில் 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது என்ன செய்யும்னா, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் தீரும். உங்களுக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும். அதே போல் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருந்துக்கிட்டு இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு, அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடும் இந்த பரிகாரம். இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கவே இல்லைங்கிறவங்க ப்ரமோஷனுக்கு இப்போ ட்ரை பண்ணலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம் இப்போ கூடி வருது. இன்னொரு பக்கம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். குரு யாருன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி, பணம் வந்துருச்சு பணம் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல பண வரவு வேணும் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த குருவுடைய துணை இப்போ ரொம்ப பக்கபலமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தீரும். அதனாலேயும் ஒரு லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பழைய வீட்டை விற்கணும்னு நினைப்பீங்க, பழைய சொத்தை விற்கணும்னு நினைப்பீங்க, அதாவது அப்பா வாங்கி கொடுத்தது, முன்னோர்கள் கொடுத்த சொத்து, அந்த சொத்தை விற்கிறதுக்கு இப்போ நல்ல ஒரு லாபகமான சூழ்நிலை வரும். இன்னொன்று புதிய சொத்து வாங்குவதற்குரிய யோகமும் கூடி வரும். அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தமான நல்ல தகவல் வருது. வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கக்கூடிய யோகம். இந்த 7க்குரிய செவ்வாய் 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அப்போ நல்ல பணம் பலம் படைத்த ஒரு பார்ட்னர், இல்லாட்டி நல்ல வலிமையானவர், நல்ல ஒரு விஐபி, நிறைய கான்டாக்ட்ஸ் உடையவர், அப்படி உள்ள ஒருத்தர் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிறதுக்கும் ரொம்ப யோகம் இந்த மாதம் இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குரிய வாய்ப்புகள் வருமானம் நல்லபடியாக வாய்ப்புகள் கூடி வரும். ஒரு நல்ல மாதம் இது. இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க. அதாவது உங்களுக்கு 15ஆம் தேதி பொங்கல்னு சொன்னோம், 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா, திருமணத்திற்கான ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க, ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க, எங்கே சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது. எங்கள் வீட்டில் பையன் இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும். அதன் பிறகு தான் இந்த பெண் பார்க்கும் படலங்களெல்லாம் நடந்த இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான். அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து 2-3 மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்குரிய காலகட்டம் இது. இந்த மாதம் நடக்க போகிற சில விசேஷங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிங்கன்னா சேலத்தில் சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம், இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று உருவாகும்னு இருக்குது. கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன். எப்படின்னா, மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், அதே போல் மகரத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், இது போக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம், இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே என்னுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.